வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? பிரசன்னா. பிரசன்னாவா பிரபாகரன்? பிரசன்னா அண்ணன் பேர் தான் பிரபாகரன். அண்ணன் பேர் தான் பிரபாகரன். சரி சரி சரி. ஏன்னா அறிமுகம் வந்து உங்களுக்கு ஃபோனில் தான், எதுவுமே பண்ணாமலே ஃபோன் கால்லே உங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் புரிஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன அந்த கம்பிக்கு உங்கள்கிட்ட உள்ள கம்பிக்கும் நாங்கள் வெளியே விசாரிச்ச கம்பிக்கும் சொன்னோம். ஸோ நீங்கள் அதை புரிய வச்சிங்க, இது என்ன பிராண்டு, அவங்க என்ன பிராண்டு பண்ணுறாங்கன்னு. அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேயே உங்களுக்கு பிடிச்சி போச்சு அவங்கள்ட்ட. அதனால நம்ம இதான் ஃபர்ஸ்ட் மீட், நம்மளுக்கு நேராக மீட் பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். இதில் மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இப்போ இது கணபதி அக்ரஹாரத்துக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அந்த ஒர்க்கு. இப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் இருந்தாலுமே நாங்கள் வந்து எங்களுக்கு கஸ்டமரோட திருப்தி இருந்ததுன்னா எனக்கு அந்த பைசா சம்பாதிக்கிறதுக்கும் எல்லாரும் பைசாக்கு தான் எல்லாருமே ஒரு பெனிஃபிட் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? நம்ம அதுக்கு தான் பண்ணுறோம். இருந்தாலும் அதுலேயும் ஓரளவு நமக்கு திருப்தி இருக்கணும்ல அந்த தொழிலில். நமக்கு 100% நமக்கு அதில் திருப்தி தான் நமக்கு சந்தோஷம், நிம்மதியாக இருக்கின்ற காசு நமக்கு ஒட்டும் இல்லையா? நான் அதே மாதிரி தான் 25 வருஷமாக அந்த தொழிலை நான் போய் சைட்டு சின்ன ஒர்க்காக பெரிய ஒர்க்காக இருந்தாலும் நான் அந்த சைட்டுக்கு முன்னால் பைக்கில் போயிட்டு தான் இப்போ கார் எடுத்துகிட்டு வரோம். இது எல்லாம் கஸ்டமர்கிட்ட நாங்கள் இந்த சர்வீஸுக்கு எந்த வித சார்ஜும் பண்ணுறது கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏதோ அந்த ரேட்டுக்குள்ளே எதாவது பண்ண முடியுமோ பண்ணி தருவோம். இப்போ வந்து சமீப காலத்தில் இந்த லேபருக்குலாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் கேட்குறாங்க, அவங்க தங்குறதுக்கு பெரிய ஒர்க்காக கேட்குறாங்க. அவ்வளோதானோட வேறு எதுவும் நாங்கள் அடிஷ்னல் சார்ஜ் எதுவும் பண்ணுறது கிடையாது. வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலும் போய் பெரிய ஒர்க்காக இருந்தால் பெரிய பீல போய் செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம கிட்டக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தானாக்க சின்ன ஒர்க்காக 200 அடி 300 அடி 400 அடி 600 அடி எதாக இருந்தால் செஞ்சு கொடுக்கணும். வெளியூரில் போய் லேபர் பேட்டுவத்துக்கு செலவாகுதில்ல, அவங்க கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருந்தால் செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த ஒர்க்கில் சாருக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சார்? ஏன்னா சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா அவங்க நீங்கள் போட்டிருந்த இடம்னு பார்த்தோம் கோயிலடியில். அங்கே பார்த்தோம். ஏன்னா நீங்கள் யார் கம்பி வெளியே போட்டாலுமே அவங்களோட லேபிள் வந்து அந்த கம்பியில் இருக்கும். ஆமாம். ஸோ எல்லாரும் போட்டாலும் வேலி இருக்கோ இல்லையா அந்த லேபிள் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். ஸோ அதில் நான் ஏன்னா திருச்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இங்கே ஊருக்கு வருவேன். திருச்சிக்கு இதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர். அந்த வேலை வரப்போ ஒவ்வொரு இடத்துல வேலி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நிப்பாட்டி பார்ப்பேன், இது என்ன பிராண்டு, நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புஷ் பண்ணலாம் பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி நான் கோயிலுடைய வந்து பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த நான் ரோட்ல நான் கான்செப்ட் பண்ணவே இல்லை. அவர் பிரபு தான், அவர் பேரும் பிரபு தான். அண்ணன் பேர் பிரபு. அவரும் வந்து வீடியோவை பார்த்துட்டு தான், யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் கேட்டார். அவர் ஃபீட்பேக் முன்ன கொடுத்துருக்கோம், நம்ம திருப்தியாக இருக்குனாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரோட்ல வரப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடு பார்த்தா ஒர்க்கு தான் இழுத்துச்சு. இவ்வளவு ஒர்க் நல்லா இருக்கு, நிப்பாட்டிட்டு அது வழி இல்லை அந்த இடத்த வயலுக்கு இறங்குறதுக்கு. இறங்கி போய் பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபைடு. அவங்களுக்கு அந்த இடத்துல தான் கால் பண்ணேன். அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நல்லா பேசுனீங்க. அதுக்கு நம்மளும் ஏன்னா கரெக்டா 2 மாசம் ஆச்சு இந்த ஒர்க் முடியறதுக்கு. 2 மாசம் நல்லா ஃபாலோ பண்ணீங்க. ஸோ எனக்கு கேட்ட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணீங்க. ஸோ ஆன் டைமுக்கு வந்து நான் எனக்கு எந்த தேவையில நான் எந்த டேட்ல நான் ஃப்ரீயா இருப்பேன்னு கேட்டேன். அந்த டேட்ல கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்தீங்க. நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஓரளவு பண்ணுவோம். இப்போ லேபர் கொஞ்சம் முன்ன பண்ணான்னா அதனால தான் இப்போ முன்ன மாதிரிலாம் பண்ண முடியதில்லை. பட் கூட வர டைம் ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவேன். அந்த ஒர்க்கு எனக்கு முடிஞ்சவரை நாங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக செஞ்சு கொடுப்போம். அதேமாதிரி உங்களுக்கு இருக்கிறதுங்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி விசாரிச்சப்ப எல்லாமே 2 நாள் ஆகும். நாங்கள் ஒர்க்கு ஒரு நாள் குழி போடணும், போஸ்ட் போடணும், 2 நாள் தான் கம்பி போட்டோம் அப்படின்னு. 2 நாள் சரி, ஒரே நாள் நீ பண்ணி நாளே ஏதாவது ஆச்சரியம். காலைல உங்கள்கிட்ட கேட்டேன், ஈவினிங்லாம் முடிச்சிருவீங்க. நான் அதெல்லாம் 5 மணிக்கு முடிச்சிருன்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக ஆன் டைம். இவங்கெல்லாம் எங்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்ஸாக வேலை செய்கிறவங்க. இப்போ இந்த வேலை செய்கிற ஆளுங்க எல்லாமே 20 வருஷமா 25 வருஷமா என்கிட்ட வேலை செய்கிறாங்க. இவங்களாம் இந்த மனவரை மாதிரி எல்லாம் எல்லாருமே எங்கள்கிட்ட தயாரானாங்க. நிறைய பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட தயாரான தனித்தனியாக வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, அவங்கவுங்க செய்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்தவரையில் குவாலிட்டி ஒன்று தான் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ சமீப காலத்தில் அவங்க சாதா கம்பி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து சாதா கம்பியும் சில கேட்டுங்க அதுலேயே குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம். ஒரு அடிக்கு 170 ரூபான்னு சாதா அடியில் பண்ணி கொடுக்குறோம், கம்பியில் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே டாட்டா ஆயுஷ்மான் 100 இயர்ஸ் தான் சொல்கிறோம். அது ஒரு தடவை பண்ணிட்டா கூட அப்புறம் அதில் கவலை இல்லை. நீங்கள் கோடியாராக பார்த்துனாலே போகிறோம், வேறு ஒன்றும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜெயசீலன். ஜெயசீலன், வணக்கங்க. வணக்கம். நன்றி நன்றி. எனக்கு ஐயா வணக்கம். 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 இப்போ நம்ம வந்து இந்த காவேரி கம்பி வேலை நிறுவனத்திலேருந்து வந்து உங்களுக்கு வந்து நம்ம வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கம்பி வேலையை நம்ம போடுறதுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு
மனசுக்கு நல்லா திருப்திகரமாக இருக்கு. ஆ அதோடு இல்லாமல் ஆ ஐயாவே வந்து நேரில் வந்து இந்த மாதிரி விசாரித்து வேலை ஒழுங்காக செய்கிறாங்களா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறீங்க பாருங்க. அதுவே ஒரு பெரிய இது. சில பேர் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க. சரி. அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் இல்லம் தேடி வந்து இப்போ இவங்க செய்கிறாங்கங்கிறது உங்களுக்கு எப்படி எங்கே பார்த்து கண்டுபிடிச்சிங்க? எதில் தெரிஞ்சு நீங்கள்? இது நான் பார்க்கல, தம்பி தான் பார்த்து சொல்லியிருக்காங்க. வேற ஒரு இடத்துல செஞ்சிருக்க இடத்துல பார்த்தாரு அவர். அது அது நல்லா இருந்தது ஆமாங்க. நல்லா இருந்ததுன்னாங்க. அதனால தான் உங்களை தேடி வந்தோம் நாங்கள். சரி. இப்போ செஞ்சு கொடுத்துருங்க. அந்த வேலை நல்லா திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? திருப்தியாக இருக்கு. திருப்தி. இதனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்கா? எப்படி மற்ற கம்பியை விட இது வித்தியாசமாக இருக்கா? எப்படி இருக்குது? இல்லை, மற்றதை விட கொஞ்சம் மாற்றமாக தெரியுது, வித்தியாசம் இருக்குது. ஆமாம். இது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது வந்து டாட்டாவில் வந்து ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கோம். ஆயுஷ். ஆமாம், டாட்டா ஆயுஷ்ங்கிறது புதுசாக இப்போ பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டபுள் டெஸ்ட்னா 2 பக்கமும் முறுக்கி இருக்கும். இந்த கம்பியை பிரிக்க முடியாது, ஈஸியாக பிரிக்க முடியாது. மற்ற கம்பியை மற்றவங்க பண்ண மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது. இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோட நேம் வந்து டாட்டா வைரான் பிரிண்ட் இருக்கும். அதே சமயம் இந்த கேஜ் 2.5 mm அதில் பிரிண்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியோட தரம் எல்லாமே அதில் இருக்கும். எல்லா டேட்டையுமே கோட் நம்பர்லேருந்து இருக்கும். 100% கேரண்டீடு. அதோட 100% கேல்வனைசிங் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கம்பெனியை பொறுத்தவரை எப்போதுமே சுப்பீரியர் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அந்த லைனில் இருக்கும். கஸ்டமர் ஃபீட்பேக் எது கேட்குறோன்னா உங்களை வந்து உங்களை சொல்லி வச்சு உங்களை நான் கேட்கல இல்லையா, உங்களை நேச்சுரலாக கேட்குறோம். நீங்கள் உங்களுக்கு மனசில் பட்டதை சொல்கிறீங்க. அதே மாதிரி எங்களை கஸ்டமர் வந்து எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா, இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குல்ல வியாபாரத்தில். அவங்க வந்து ஒரு சாதா கம்பியை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க பாவம். ஆனால் அவங்க வந்து நம்ம கொட்டேஷன் கொடுக்கும்போது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க, இவங்களோட ஃபீட்பேக்கை பார்க்கணும். இந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது, அது எப்படி ரெப்யூட்டட் கன்சர்ன் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நம்ம போட்டுக்கிறத பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்திருக்காரு. அது மாதிரி வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து காவேரி பென்சிங் ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இதை ஃபீட் பண்ணுறோம். இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க உங்களை பார்த்துட்டு மற்றவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு வரணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம இந்த பேட்டி எடுக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க்கு திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்கு. நானும் இங்கே யாராவது ஏதாவது வேலி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி உங்கள் ஏற்பாட்டிலே செய்து கொடுத்துருக்கேன். ஐயா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் இருந்தால் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கஸ்டமரில் இது மாதிரி யாராவது வந்து கேட்டால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.